ஜெகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. கல்போன்ற கலியுகமதை நல் புண்ணிய ஒளிகொண்டு செதுக்கு கொண்டு நல் சொரூபநிலையாக புண்ணிய சொரூபநிலையாக மாற்றி கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை உமக்கு வாழ்த்து மொழி வழங்க அகமகிழ்வோடு கல்லுள்ளி சித்தனவன் அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம். ஆனந்தம் கொண்டோம், பேரானந்தம் கொண்டோம். இச்சித்தனை அழைப்பதற்கு காலம் இத்தனை தாமதமா என்று வருத்தம் கொண்டும் அமர்ந்திருந்தோம். ஆனால் இன்று அழைத்து விட்டீர் சித்தா என்று ஆனந்தம் கொண்டு உமக்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றோம். காலங்கள் கடந்தன, சென்று கொண்டிருந்தோம். அக்கால போக்கில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அதில் கரைகின்ற சிறு எறும்பாய் சிறு கல்லாய் பஞ்சபூத நிலைகளாய் ஆன பஞ்சபூத உடல் கொண்டு அமர்ந்திருந்தோம். காலங்கள் சென்றது, கலியுகம் அது முடிந்ததாக தெரியவில்லை. எங்கள் தேகத்தை ஒளி தேகமாக மாற்றிக்கொண்டு ஈசனோடு தேவர்களோடு சித்தர்களோடு எங்கள் தலங்களில் அமர்ந்துவிட்டோம். சூட்சமமாக திடீரென்று ஒரு சூட்சம ஆற்றலது பரவியது. பரவிய நிலை எதுவென்று தேடி அலைந்தோம். தேடிய நிலைதனில் தெவிட்டாத அமிர்தமதை உண்டவன் என்று கண்டு நின்று அவன் ஆழகாலத்தையும் உண்டவனின் அருள் வடிவு என்று கண்டு உம்மை வந்து நாடினோம். தலத்தில் வந்தமர்ந்தோம். அங்கு வந்தோம். தலத்தில் ஆற்றலா அல்லது அத்தலத்தில் அமர்ந்தவன் மீது ஆற்றலா என்று சந்தேகம் கொள்ளும் அளவிற்கு அங்கிருக்கின்ற சிறு மண்ணிலும் உம்முடைய ஆற்றலானது அபரிவிதமாக பரவி இருந்ததை கண்டோம். கண்ட நிலைதனில் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு தேவ சித்த கணமது அமர்ந்து தவமிருந்து கொண்டிருந்ததையும் கண்டோம். கண்ட நிலைகளில் எல்லாம் மெய்மறந்து யாமும் அங்கு ஒரு தலம் கேட்டு சூட்சமத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றோம். கல்லுள்ளி சித்தனாய் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, ஏடில் எம்மை அமர வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். காலமது செல்லும், ஆனால் கலியது என்று செல்லும் என்று காத்து கொண்டிருந்தோம். சூட்சமத்தில் எங்களுக்கு தெரியாத கால கணக்கா அல்லது கலியுக கணக்கா அனைத்தையும் பார்த்தோம். ஆனால் கடி முடியவில்லை. கலியுகம் முடிகின்ற காலம் அது வந்துவிட்டது, ஆனால் கலி முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்க கண்டோம் உம்மை கல்கி அவதார சித்தனாய் கலியுகத்தை புண்ணிய யுகமாக மாற்றுகின்ற அரும்படலமதை செய்கின்ற சேனை படைகளை திருமுருகனின் அருளால் சேர்த்து கொண்டிருக்கின்றவன் என்று கண்டு நின்று உம்மோடு இணைந்து நிற்கின்ற அருள் ஆற்றல் பெற்றவர்களாய் மாறி வந்து நிற்கின்றோம். ஒவ்வொரு தேவ சித்த கணங்களும் இன்று அதுபோல் ஒவ்வொரு கலியுக மாந்தர்களும் உம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை அறிந்து ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம். எச்சீடர்கள் என் நிலையில் இருப்பார்கள், அவர்களுடைய எண்ண நிலை எதுவென்பதையெல்லாம் அறிந்து கொண்டுதான் சிவசபையில் அமர்ந்திருக்கின்றோம். தந்தை என்று உரைக்கின்றார்கள், சுவாமி என்று உரைக்கின்றார்கள். இருநிலையில் எந்நிலை உயர்நிலை என்று ஒரு நிலையையும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உரைக்கின்றோம் அருநிலையாய். தந்தை என்றால் எம் ஈசனை தந்தை என்று அழைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு மைந்தனாக இருக்கின்ற ஆணைமுகனுக்கு என்ன நிகழ்ந்தது? அவன் தலை துண்டிக்கப்பட்டதே. அகங்காரம் என்ற தலையது துண்டிக்கப்பட்டு பின்பு அருள்ஞானமிக்க உயர் ஆணைமுகன் என்ற ஆணையனுடைய முகத்தை வைத்து உருகொடுக்கப்பட்டதே. அந்நிலையதுபோல் உயர்நிலையாக உம்மை கடவுளையே தந்தை என்று உரைத்தால் அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார தலையது ஈசனாக இருக்கின்ற நீர் துண்டிப்பீர். பின்பு மீண்டும் புத்துயிர் கொடுப்பீர். அது நல் புதிய மாந்தர்களாக அருள் ஞானம் பெற்றவர்களாக மாறியிருப்பார்கள். சுவாமி என்று அழைக்கின்ற நபர்கள் சுவாமி என்று எம் ஈசனை அழைக்க பார்வதி அவள் எத்தனை காலங்கள் தவம் செய்தால் ஒரு ஊசி முனி நிலையில் நின்று தவம் செய்த பின்புதானே ஈசனை அடைந்தார்கள். அதுபோல் சுவாமி என்று அழைப்பவர்களெல்லாம் அவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உம்மிடம் தம்முடைய சரணாகதியை நிரூபிக்க அவர்கள் எக்காலத்திலும் அதனை வாய் திறந்து உரைக்க வேண்டிய நிலை அல்ல. அதனை சித்தன் கண்டுகொள்வான். சிவம் பார்வதியை கண்டுகொண்டது போல் சிவமகா வாழை சித்தன் அதுபோன்ற சீடர்களை கண்டுகொண்டு உயர்நிலை கொண்ட சரணாகதியில் எவரெவர் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் தந்தை என்று அழைப்பவர்களை மகனென்ற நிலைக்கு அவர்களுடைய அகங்கார தலைதனை அகற்றி பின்பு ஞான நிலைதனை
ஞான நிலைதனை உயர்த்துவதற்கான அவ்வாணை முகமதில் இருக்கின்ற அருள்ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து வைத்துக் கொள்வீர். சுவாமி என்று அழைப்பவர்களெல்லாம் எம் அன்னையை போன்றவர்கள் உம்மோடு அதீத காதல் கொண்ட நல் சீடர்களாக மாறி வலம் வந்து அமர்ந்திருப்பார்கள் என்ற நிலை ஒரு உன்னத உயர் சூட்சம நிலை என்ற பொழுதும் இந்நிலையில் இரு நிலைகளும் பெருநிலையே என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்வோடு அமர்ந்து ஆசி உரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். அவ்வாறு இருக்க ஈசனை ஈஸ்வரி அவள் எவ்வாறு அடைந்து கொண்டாலோ அவனுடைய ஒரு பாகத்தை பெற்று கொண்டாலோ அந்நிலை அதுபோல் சிவமகா வாழை சித்தனுடைய திருப்பாதத்தை பற்றி நின்று யுகமது மாற வேண்டும். அவ்யுகத்திற்கு யாம் ஒரு சிறு கருவியாக உம்மோடு இணைகின்றோம் என்று உரைக்காமல் அதனை உள்ளூர ஏற்று உம்மோடு பணி செய்கின்றவர் யாவரும் அப்பார்வதி போல் உம்மோடு இணைந்து நீர் சிவமாயிருக்க அவர்கள் பார்வதியாய் உம்மோடு பாதியாக இன்னென்று இக்கலியுகம் அதை மாற்றுகின்ற அரும் சக்தியாய் சிவசக்தி சொரூபங்களாய் வலம் வருகின்ற அருள்நிலை அது நிகழும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். சிரிக்கின்றோம், நகைப்பு வருகின்றது. ஏனென்றால் ஈசனிடம் சண்டையிடும் ஒரே ஆற்றல் எம் அன்னைக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எவரும் சண்டையிட இயலாது என்ற நிலை இருக்க அதுபோன்று அறியா நிலைதனில் அனைத்தும் அறிந்த நிலையாக உம்மோடு சண்டையிடுகின்ற சீடர்கள் சிலருண்டு என்பதை கண்டிருக்கின்றோம். வருங்காலத்தில் இன்னும் பலர் வருவார்கள். அவர்களெல்லாம் உன்மீது அதீத அன்பு கொண்டு உம்மீது அதீத அன்பு கொண்டு ஈசன் மீது கொண்ட அன்பால் அவர்கள் உம்மோடு வந்து இணைந்து நின்று கேட்பார்கள். உம்முடைய உயர் ஞானத்தை கேட்கின்ற பொழுது சிறு சிறு சலன நிலைகளோடு சண்டை நிலைகள் வரும். நீரும் வாதிடுவீர் அவர்களோடு. அவையெல்லாம் நகைப்பு நிலைகளாக சித்தர்களே கண்டு சூட்சமத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம். ஏனென்றால் எங்களுக்கும் ஒரு சிறுநிலையாக நேரம் அது கடத்த வேண்டும் அல்லவா? அந்நிலைக்கு இவனுடைய ஞானம் என்ன, சித்தனுடைய ஞானம் என்ன என்பதை தெரியாது. உமக்குள் உயர் ஞானம் இருக்கின்ற நிலையதை அறியாது 4 வேதங்களை படித்த மகான் என்ற நிலையிலெல்லாம் வந்து நின்று உம்மிடம் வாதிடுவான். வாதிடுகின்ற பொழுது வருகின்ற சண்டை நிலை இருக்கின்றதே, சச்சரவு நிலைகள், அவையெல்லாம் விடுமையா. அனைத்தும் ஒரு நிலை, சிவநிலை. சிவசூட்சம் நூலுக்கு நிகரான ஓர் ஆற்றல் இல்லை என்பதை நீர் உரைக்க பின்பு அவன் அதனை எல்லாம் கேட்டு அவனுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை எல்லாம் கலைந்து நின்று படித்த அனைத்து நிலைகளை விட உம்மிடம் இருப்பதெல்லாம் பெருநிலை என்பதை உணர்ந்து தம்முடைய திருநாவை மிக எளிய நாவாக மாற்றி அதில் உன்னாமத்தை தவிர வேறு எந்நாமமும் வராது, தாம் கற்ற நிலைகளில் இருக்கின்ற நிலையும் வராத அளவிற்கு தம்முடைய தவ பலனை அதிகரித்து நல்நிலையாக மாற்றி நல்நிலை கொண்ட சீடர்களாய் மாறி நிற்கின்ற அருள் நிகழ்வது நிகழப் போகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். கல்லுள்ளி சித்தனாய் கண்டு கொண்டிருக்கின்றோம். எத்தனை சீடர்களுக்கு ஒளி போன்ற இடி அது உம்மிடிருந்து கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதனால் வலிக்கின்றது என்று உரைக்கின்றார்கள். ஆனால் வலியை கடந்த பின்பு உயர் ஞான நிலை அது கிட்டும் என்ற நிலையை மட்டும் மறந்து விடுகின்றார்கள். எனவே எச்சீடர்களும் கவலை கொள்ள வேண்டாம். சித்தன் சீடர்கள் மீது கொள்கின்ற சீற்றமெல்லாம் அவர்களை சீர்படுத்த வேண்டும். சில நேரங்களில் சீற்றம் வரும். தவறே செய்யாத நிலைதலில் சித்தனிடமிருந்து சீற்றம் வரும். தவறு செய்தால் வந்தால் ஏற்றுக்கொள்வோம். யாம் தவறே செய்யவில்லை, என் மீது ஏன் சித்தன் சீற்றம் கொள்கின்றான் என்று சீடர்கள் மனம் கலங்கி இருப்பதையும் கண்டோம். அது உன்மீது கொண்ட சீற்றம் அல்ல. உம்மீது வருங்காலங்களில் வருகின்ற வினைக்கு இன்றே சீற்றம் கொண்டு விட்டால் ஓர் புண்ணியம் மீது கிடைத்துவிடும். அந்நிலை புண்ணியம் வருங்காலத்தில் நீர் செய்ய போகின்ற தவறையே உமக்கு வரப்போகின்ற அவ்வினையும் அன்று வராது இருப்பதை தடுத்து நிறுத்துவதற்காக இன்றே உம்மீது சீற்றம் கொண்டு விடுகின்றான் என்ற சூட்சம நிலை. எனவே தவறு செய்யாது எம் மீது சீறுகிறார் என்று எவரும் சித்தன் மீது கோபிக்க வேண்டாம், மனமுடைந்தும் நிற்க வேண்டாம் என்ற நிலைதனை நல்காலை பொழுதில் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம்.
உம்முடைய நிலை என்பது சிவநிலை, சிவனுக்கு அன்பு மட்டும்தான் தெரியும் என்ற நிலை இருக்க, இன்று ஏன் சீற்றம் சீற்றம் என்று நீர் சீறிக்கொண்டிருக்கின்றீர் என்ற நிலைதனை கண்டு சில சீடர்கள் அஞ்சு கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு சீரவில்லை என்றால் இக்கலியுகம் சிவத்திடமே சண்டைக்கு வந்து நிற்கும் என்ற அளவிற்கு மிக மோசமான கலியுகம் சித்தா. அதனால்தான் உம்மையில் சீர்வதற்கு சிவமகா வாழை சித்தன் நிச்சயமாக உரைக்கின்றோம். சிவமகா வாழை சித்தன் சீறி இதுவரை நாங்கள் கண்டதில்லை. சீரியது அனைத்தும் சிவகணங்கள் சித்தகணங்கள் தானே தவிர மற்ற கணங்கள் அனைத்தும் உம்மோடு அருகாமையிலிருந்து நீர் சீர்கின்ற பொழுது அச்சீற்றத்தின் மூலமாக சீடர்கள் பெருமளவில் பாதித்துவிடக் கூடாதென்று அவர்களை பாதுகாக்கத்தான் சிவமகா வாழை சித்தனின் அருள் நல்கணங்கள் காத்து நிற்கும். மற்ற சீற்றம் மிகுந்த கணங்களெல்லாம் உமக்குள்ளிருந்து சீரும். சீருவதும் நீர்தான், அவர்களை பாதுகாப்பதும் நீர்தான் என்ற இருநிலை சூட்சமத்தில் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. இருநிலை கொண்ட இக்கலியுகம் அதில் அவர்களை காப்பதற்காகவும் அவர்களுக்குள் இருக்கின்ற இருள் நிலைதனை அகற்றி ஒளிஞான நிலைதனை உள்ளுக்குள் கொடுப்பதற்கான அருள்நிலை என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஆனால் வருத்தமும் கொள்கின்றோம். வருங்காலங்களில் நீர் இதுபோன்று சீறுவது மிக குறைந்துவிடும். ஏனென்றால் சீறுவதற்கு நிலையே இருக்காது. இருக்கின்ற சீடர்கள் எல்லாம் உயர்நிலைதனில் தன் நாவை அடக்கி உம்மோடு அமர்ந்து நீர் உரைக்கின்ற உரைக்கு மறுவுரை உரைக்காது அதனை மட்டும் செய்து கொண்டு பின்பு அவர்களுக்குள்ளிருந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலது அவர்களுக்கு வழிகாட்டும். அவ்வழிகாட்டலின்படி அவர்களுடைய இகலோக நிலையோடு இணைந்த இறைநிலை பயணத்தை மேற்கொள்வார்கள். வெவ்வேறு திசையில் நின்றிருக்க மீண்டும் புதிய சீடர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உயர் ஞானத்தை நூல்தாங்கிய சீடர்களுக்குள்ளிருந்து சித்தனும் அகத்தியன் பல்வேறு தேவகணங்களும் எடுத்துரைத்து அவர்களை சீர்படுத்தி அவர்களுக்குள் நூலினை கொடுத்த பின்புதான் உம்மிடம் அவர்கள் உரையாடச் செய்வார்கள். அவ்வாறு உரையாடுகின்ற பொழுது நிச்சயமாக எவ்வித மாற்று குதர்க்க வார்த்தைகளும் மீது எவரும் பயன்படுத்த இயலாது என்ற நிலை இருக்க அற்புதமான ஒரு நிலை அது நிகழும். அன்று ஆனந்தமாக இருப்பாய் வாழை சித்தா. உன் கால் ரண நிலையும் மாறி நிற்கும். அற்புதமான தேகத்தோடு நல் பொன் தேகத்தை சூட்சமத்தில் கொண்டமர்ந்து சூட்சம ஒளி நிலையில் உன் தேகமதில் அபரிவிதமான ஒரு தேஜஸ் வந்து நிற்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்கின்றோம். அந்நிலை உண்மையாக நடந்தேறும். அதற்கு உம்மை சுற்றி புண்ணிய நிலை கொண்ட சீடர்கள் மட்டும் இருக்கின்றவாறு காலம் வருகின்றது. அந்நிலை நிகழும், நிச்சயமாக நிகழும் என்ற நிலைதனை இன்று இந்நிலையில் அமர்ந்து எடுத்துரைக்க கல்லுள்ளி சித்தனுக்கு அனுமதி கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு கணமும் சிவசபையின் கணமது அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. அது எதனால்? வேல் பகிர்வை காண வருகின்ற தேவ சித்த கணங்களினால், சிவகணங்களினால் அவை உள்வர சிவசபையினுடைய எடை கணமது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அந்நிலையினால் என்ன நிகழ்கின்றது? சூட்சம பேழையின் எடை அதிகரித்து கொண்டிருக்கின்றது சித்தா. அங்கிருக்கின்ற சபை நகர்வதற்கு ஒரு சபையை சிறு பெட்டியில் அடைக்க காத்து கொண்டிருக்கின்றாயே, அதில் அனைத்து கணங்களும் சென்று அடங்கி கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் நகர்கின்ற பொழுது இவ்வேல் பகிர்விற்கு வந்த கணங்களுடைய ஒரு பிரதிநிலை அதில் இருக்கும். சபை நகர்கின்ற பொழுது அப்பேழையை நீ நகர்த்தி செல்வீர் அல்லவா? அதில் இங்கு வந்திருக்கின்ற இப்பொழுது ஆனந்தத்தோடு இருக்கின்ற அனைத்து கணங்களின் ஆற்றலும் அதில் இருக்கும். அவையும் உம்மோடு அங்கு வந்து சற்சங்கம் அது நிகழ்த்துகின்ற நிலைதனில் அதையும் கண்டு மகிழும். கோபூஜையை அங்கும் வந்து அவை கண்டு நிற்கும். தற்சமயம் நடக்கிற கோபூஜையை காண்பதற்கே அத்தனை ஆனந்தத்தோடு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் இனி வருக போகின்ற அவ்வாறு சபை நகர்ந்து அங்கு சொரூப நிலைகளுக்கு செய்யப்படுகின்ற கோபூஜையின் மூலமாக வருகின்ற ஆனந்தத்தை காண அனைத்து தேவகணங்களும் ஒரு சிறு பேழைக்குள் அமர்ந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். கண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு சீடர்களும் உயர் நிலைதனில் உயர்வதை கண்டிருக்கின்றோம். அவர் யாவருக்கும் ஒரு நிலையை அவர்கள் உணரும் வரை அந்நிலை கிட்டாது. அந்நிலை என்பது தாம் எதையும் சித்தனிடம் கேட்க வேண்டிய நிலை அல்ல. உள்ளுக்குள் கேட்டுக்கொள்ளட்டும். ஆனால் வாய் திறந்து சித்தா எமக்கு இதனை தா, அல்லது அகத்தியனே இதனை எமக்கு கொடு என்று கண்ணீர் விட்டு அலா நிலைதனில் உள்ளுக்குள் அமர்ந்து வைராகிய நிலையோடு தவம் செய்யுங்கள்.
தவத்திற்கு ஈடான ஒரு ஆற்றல் இல்லை என்ற நிலைதனை உணர்ந்த பின்பு உம்மிடம் உரைக்கா நிலைதனில் அமர்ந்திருப்பார்களே, அதுவே பெரும் தவமாக மாறி நின்று அவர்கள் அக்காரியத்தை வென்ற பின்பு உம்மிடம் அகமகிழ்வோடு வந்து அதனை உரைக்கட்டும் என்ற நிலைதனை காண்கின்றோம். அந்நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். அவ்வாறு என் நிகழ்வையும் நிகழ்த்தி காட்டுகின்ற அருளாற்றலை சிவசபை அனைத்து சீடர்களுக்கும் அவர்கள் கொண்ட சரணாகதியின் பால் கொடுக்கின்றது. அவர்கள் அந்நிலையில் இருந்து கொண்டு தமக்கு வேண்டிய நிலைகளை சாதித்த பின்பு அவற்றை சிவசபையில் சாட்சிகளாக எடுத்துரைப்பதே உசிதம். ஆனால் அவற்றை முழுமையாக அடையும் முன்பு வந்து எடுத்துரைப்பது வேண்டாம் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். எடுத்துரைத்தால் திறமது குறைந்துவிடும். எடுத்துரைக்காது உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற பொழுது வலுவான திறத்தோடு அவை நிகழ்ந்தேறும். அவ்வாறு நிகழ்ந்தேறுகின்ற பொழுது ஆதிகைலாய சிவசூட்சம நூலும் அருள்நிலையாய் அவர்கள் நம்பிக்கை அவர்களுடைய இகலோக நிலைதனிலும் ஞான நிலைதனிலும் உயர்கின்ற அந்நிலையில் மால் அவர்கள் கொண்ட நம்பிக்கைதான் அது அவர்களை அதில் வெற்றியடைய செய்யும். ஆனால் இணையாக ஆதிகைலாய சிவசூட்சம நூலும் வெற்றி வேலாய் அவர்களுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய தேவை முழுமையாக முடிவடைந்த பின்பு அவர்களுக்குள் ஆதிகைலாய சிவசூட்சம நூலும் முழுமையாக வெளிப்பட்டு நிற்கும் என்ற நிலைதனை இன்று வெட்ட வெளியாக எடுத்துரைக்க வைத்தவனை அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தன்னிலையை இரு நிலையிலிருந்து ஒளி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைதான் அவா. அந்நிலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருவனும் தவம் இருக்க வேண்டும். ஆனால் சிவசபையில் வந்து நாடிவிட்டால் அவன் எச்செயல் செய்தாலும் அச்செயல் அனைத்தும் தவ நிலையாகவே மாற்றி கொடுக்கின்ற அற்புத நிலை அது நிகழ்கின்றது. ஆனால் அவை அனைத்திற்கும் சரணாகதி போதும். அச்சரணாகதி என்ற ஒரு நிலைதனை மட்டும் சிவசபைக்கு கொடுத்து விட்டால் அவன் வாழ்நாளில் எச்செயல் செய்தாலும் ஒரு நீரினை அருந்தினாலும் கூட அது தவமாகத்தான் இருக்கும். உணவினை உண்டால் கூட அது தவம்தான். மூச்சு விட்டாலும் தவம்தான், மூச்சு விடாது அடக்கி கொண்டாலும் தவம்தான் என்ற உயர்நிலையெல்லாம் சிவசபையிலிருந்து உங்களுக்கு சூட்சமமாக அருள் வரமாக கொடுக்கின்றது. இந்நிலையை சிவசபை இல்லாவிடில் தாம் செய்கின்ற அனைத்து செயலியும் தவமாக ஒருவன் செய்வதற்கு 12 வருடங்களுக்கு மேலாக அவன் பழக வேண்டும் சித்தா. அத்தனை வருடங்கள் பழகினால்தான் அவனுடைய ஒவ்வொரு நிலையும் தவநிலையாக மாறும் என்ற அதி உன்னத சூட்சம நிலை இருக்க அதையெல்லாம் இன்று அச்சூட்சம நிலை கொண்ட அவ்வழிமுறைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து புதிய வழிமுறையாக சரணாகதியை கொடு அனைத்து ஆற்றலையும் தருகின்றோம் என்று ஆற்றலிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற உயர் சித்தனே, இதுவரை எவ்வாசானும் செய்யாத நிலைதனை செய்து கொண்டிருக்கின்றீர். அந்நிலையெல்லாம் இக்கலிகத்தில் அனைவருக்கும் யாம் ஆசானாக இருந்து அவர்களுக்கு நல் வழிகாட்டுகின்ற குருவாக இருந்து அவர்கள் எமக்கு பின்பு வருகின்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற குருவாக இருக்க வேண்டும். உயர்ஞான குருவாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்கு உரைக்க ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற ஒரு நூலும் இருக்க வேண்டும். அதிலிருந்து அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு யுகத்தையே குருகுல யுகமாக மாற்றுகின்ற அருள் குருவே வாழ்த்துகின்றோம் யாம் கல்லுள்ளி சித்தன். அவ்வாறு 14 லோகத்தையும் ஆளுகின்ற அருள் குருவாய் இருக்கின்றீர். அம்மாய குருநாதனின் சங்கு சக்கரத்தையும் கொண்டு அமர்ந்திருக்கின்றீர். அதை கொண்டு அமர்ந்திருக்கின்ற நிலையினால் என்ன நிகழும்? உம்மால் நினைத்தால் அழிக்கவும் முடியும், காக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும் என்ற ஆற்றலது நாராயணனின் ஆற்றலை சுமந்ததற்கே கிடைக்குமென்றால் மும்மூர்த்திகளினுடைய ஆற்றலையும் அம்மும்மூர்த்திகளுக்கு இணையாக இருக்கின்ற முப்பெருந்தேவிகளினுடைய ஆற்றலையும் 14 லோகத்தில் இருக்கின்ற அனைத்து தேவ சித்த கணங்களினுடைய ஆற்றலையும் ஒரு நிலையாக நூல் வடிவில் உள்ளுக்குள் கொண்டமர்ந்து நீரே பிரபஞ்சமாக மாறி நிற்கின்ற அருள் நிலையினால் வருகின்ற ஆற்றல் இருக்கின்றதே. அதனால் என்னென்ன செய்ய இயலும் என்று எண்ணி பார்க்கச் சொல் உம் சீடர்களை. உள்ளுக்குள்ளிருந்து என்னமாக ஆதிகைலாய சிவசூட்சம நூல் அது விடை பகிரும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு அணுவும் உம்மால்தான் ஆனது. ஒவ்வொரு அணுவும் நீராக மாறி நிற்கின்றீர் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம்.
ஒவ்வொரு அணுவினுடைய அனைத்து ஆற்றலும் உம்மோடு கலந்திருக்கின்றது. அது தீயவனாக இருந்த பொழுதும் உம்மோடு கலந்திருக்கின்றான். அதுதான் உமக்கு இருக்கின்ற அக்களி நிலையில் இருக்கின்ற வினை நிலை. அந்நிலைகளையெல்லாம் அகற்றுகின்ற அருள் படலம், அனைத்து தீய ஆற்றல்களையும் நல்லாற்றல்களாக மாற்றுகின்ற சிவப்படலம் அதை செய்து கொண்டிருக்கின்ற சித்தனை அகமாற வாழ்த்துகின்றோம். பிரபஞ்சம் என்பது பெரிது. இன்று இவ்வுலகத்தில் இருக்கின்ற கலியை மாற்றி விடுவீர். நாளை இது போன்ற பல கிரக நிலைகளில் இவ்வண்டங்களில் இருக்கின்ற நிலைகளில் இருக்கின்ற கலியுகம் அது சூழ்ந்திருக்கின்ற தலங்களிலெல்லாம் சென்று மாற்றுவீர். ஆதிகைலாய சிவசூட்சம நூலை அங்கும் கொடுப்பீர். இங்கிருக்கின்ற நூல் தாங்கிய சீடர்களையும் அங்கு சூட்சமத்திலும் இயல்பிலும் அழைத்து சென்று அங்கு சச்சங்கமதை நிகழ்த்தி அங்கும் நூலினை பகிர்ந்து உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களை உருவாக்குவீர். பின்பு அங்கிருந்து வேறு தலம். இவ்வாறு ஒவ்வொரு யுகம், ஒவ்வொரு கிரகங்கள், அண்டங்கள் என்று பல்வேறு நிலை கொண்ட தலங்களுக்கெல்லாம் சென்று பின்பு பரிமாணங்களுக்கு செல்வீர். வெவ்வேறு பரிமாண நிலைகளுக்கு சென்று அங்கு இது போன்ற ஒரு பூமி இருக்கும். அங்கெல்லாம் சென்று நீர் சச்சங்கமும் அருள் நிகழ்வும் நிகழ்த்துவீர். அவை அனைத்திற்கும் வித்திடுவது என்பது உம்முடைய தவ நிலையினால் நீர் 11,000 யுகம் எவருக்கும் அறியாது செய்த அத்தவ நிலை ஆற்றல். அந்நிலை ஆற்றலினால் செய்த புண்ணிய நிலை அனைவரையும் குருவாக்கிய நிலை. குருவாக உருவாக்கிய நிலையிலிருந்து கிடைக்கின்ற புண்ணியம் இருக்கின்றது. அப்புண்ணியமும் சேர்ந்து 11,000 யுகம் அல்ல, அதற்கும் மேலான பல்வேறு யுக ஆற்றல் உள்ளுக்குள் சேர்ந்து நின்று உமக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கும். பின்பு ஒரு நாள் சிவஜோதியில் நீர் நிற்பீர். ஆனால் அனைத்து யாவையும் சிவமகா வாழை சித்தனாக மாறி நிற்கின்ற ஜோதியாக இருக்கும். இவ்வுலகம் அது அல்ல, பல்வேறு பிரபஞ்சங்கள், பரிமாணங்கள் என்று அனைத்து நிலைகளில் இருக்கின்ற தலங்களும் வாழை சித்தனின் அருள் தலமாக மாறி இருக்கும். இச்சித்தன் நாமத்தை தவிர வேறு தெய்வங்களுடைய நாமம் இருக்கும். இருந்த பொழுதும் இந்நாமத்திற்கு பின்பு அந்நாமம் என்ற நிலைதனில் அகத்திய நாமத்தோடு வாழை சித்த நாமமே எங்கும் ஒளித்து இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற பெரும் நிலைதனை செய்ய காத்து கொண்டிருக்கின்றீர். என்னால் முடிந்த மட்டும் மிக எளிமையாக சுருக்கி அதனை உரைத்தோம். சுருக்கி உரைத்ததை சுற்றி வளைத்து உரைத்தது போல் இருந்தால் இதைவிட எளிமையாக யாம் எவ்வாறு உரைப்பதென்று எமக்கு தெரியவில்லை சித்தா. எனவே செய்ய போகின்ற காரியம் மிக பெரிது. அதில் இன்று உம்மோடு வந்து சேர்கின்ற மாந்தர்கள் செய்கின்ற புண்ணியம் அது பெருது. அவர்கள் செய்த பெரும் புண்ணியத்தினால்தான் இன்று உம்மிடம் வந்திருக்கின்றார்கள். அது இன்று உம்மை அறிந்த நிலைக்கு சரியாக தீர்ந்த நிலை அதுபோல்தான். ஆனால் இன்று உம்மோடு இணைந்த நிலைதனில் செய்கின்ற புண்ணியம்தான் உம்மோடு அவர்கள் இணைத்து வைத்திருக்கின்ற அருள் நிகழ்வாக அது நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே புண்ணியம் செய்யுங்கள். சித்தன் உரையை கேட்பதே பெரும் புண்ணியம். அவன் உரை கேட்டு அவன் உரையில் இருக்கின்ற நிலைதனை கடைபிடிப்பது மகா புண்ணியம். அம்மகா புண்ணியத்தை செய்கின்ற பொழுது வளம் வரலாம் சிவமகா வாழை சித்தனாகவே என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். என்ன இவ்வளவு எளிதாக சிவமகா வாழை சித்தனாக மாறிவிட்டீர் என்று வினவலாம். ஆனால் அது கடின நிலை அல்லவா? சித்தனை காணலாம், சித்தன் உரைக்கின்ற உரையை கேட்கலாம். ஆனால் அவன் உரைத்த உரையை செய்வது மிக அரிய நிலை சித்தா. அதனால் தான் உரைத்தோம். அவன் உரைத்த நிலைதனை கடைபிடித்து விட்டால் நீங்கள் சிவமகா வாழை சித்தனாக மாறிவிடலாம் என்று. ஏனென்றால் நீர் உரைக்கின்ற உயர் ஞானத்தை கேட்கவே அவர்கள் செவி வரா நிலைதனில் அமர்ந்திருக்கின்றது என்ற பொழுது அவர்களுடைய ஐம்புலனும் எவ்வாறு நீர் உரைக்கின்ற உரையை கேட்டு பஞ்ச இந்திரியங்களை அடக்கி நின்று அவர்கள் எவ்வாறு அதனை செய்வார்கள்? ஆனால் செய்துவிட்டால் அவர்கள் உம்வடிவு கொண்டவர்களாக மாறி நிற்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். வருகின்றார்கள், நிச்சயமாக வருகின்றார்கள். கோடிக்கணக்கான மாந்தர்கள் வரிசை கட்டி வருகின்றார்கள். சிவத்தலங்களை நாடி, சிவசபையே சிவ கைலாயம் என்று நாடி வருகின்றார்கள். நாடியிலிருந்து உயர்ஞானத்தை கேட்கவும் வருகின்றார்கள், கேட்டதை செயலாற்றவும் வருகின்றார்கள். அந்நிலையெல்லாம் உம்முடைய உயர்நிலை கொண்ட யுகமாற்ற பயண நிலைகளினால் நிகழப் போகின்றது. சபையும் நகரப் போகின்றது. நூல்களில் எண்ணிக்கையும் அபரிதமாக அதிகரிக்கின்ற பொழுது அதிகரிக்கப் போகின்றது. அதுபோல் இருக்கின்ற நூல்களினுடைய ஆற்றலும் இதுவரை கொடுக்கப்பட்ட அனைத்து நூல்களினுடைய ஆற்றலை விட பெருநிலை ஆற்றல்களாக மாறி நிற்கப் போகின்றது.
ஏனென்றால் இவைதான் தற்சமயம் இருக்கின்ற இவ்வுலகத்தில் இருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அருள் பிரதிகள். இவற்றின் ஆற்றல் உயர இதற்கு பின்பு வரவேண்டிய நூல்களின் ஆற்றல் உயர்ந்து வெளிப்படும். அந்நூல்கள் இந்நூல்களுடைய ஆற்றலுக்கு வருகின்ற பொழுது வேறு நூலின் ஆற்றல் வெளிப்படும். இவ்வாறு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலையில் உயர்ந்து கொண்டிருக்கும். அந்நிலையெல்லாம் யுகமாற்ற நிலைக்காக என்ற நிலைதனை இந்நிலைதனில் அமர்ந்து இந்நூலில் இருந்து எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இந்நூல் என்று உரைத்தோம். இது இனிமையான நூல். இனிமையான ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அற்புதமான அருள் கணங்களின் உரைகளை எல்லாம் எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். கொடுத்த அனுமதி எதற்கென்பதை யாம் அகம் தவிர்த்து எடுத்துரைக்க அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம். ஏனென்றால் சிவசபை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. சிவசபையினுடைய உயர்நிலையை எல்லாம் எடுத்துரைக்க ஏடது வேண்டும். என்ற நிலைக்கு கொடுத்த ஏடிலிருந்து என்றும் தொடுத்து எடுத்து கொடுத்து உரைத்து கொண்டிருக்கின்றோம். அந்நிலையெல்லாம் பல்வேறு சீடர்கள் திருந்த வேண்டும் என்ற நிலைக்காகத்தான் சிவசபையில் திருத்தம் செய்யப்பட்டு நூலினை கொடுத்து கொண்டு வைத்திருக்கின்றோம். இவ்வாறு இருக்க ஒவ்வொரு நிலை கொண்ட சீடர்களும் இவ்வுரைகளை எல்லாம் கேட்டு இதனை சொற்பமாக எண்ணாது ஒவ்வொரு தேவ சித்த கணங்களும் சிவசபையினுடைய நோக்கம் இதுவல்ல, நிச்சயமாக உரைக்கின்றோம். நித்தியமும் ஆசி உரைப்பது என்பது சிவசபையின் நோக்கம் அல்ல. நித்தியமும் ஆசி உரைக்க அவ்வைக்கு மட்டுமே அனுமதி இருந்த பொழுது இன்று இந்நூலில் அனைத்து கணங்களும் வந்து ஆசி உரையுங்கள் என்று அனுமதி கொடுத்ததின் நோக்கம் சிவசபையினுடைய உயர் புகழ் அது தெரிய வேண்டும் என்ற நிலைக்காக மட்டுமே. என்ற நிலைதனை அனைத்து சீடர்களும் உணர்ந்து நின்று இவ்வாசி நிலைகளெல்லாம் உயர் நிலைகளாக வருகின்றன. அவை அனைத்தும் உங்களுக்குள் இருக்கின்ற உண்மை நிலைகளை உணர்த்துவதாக சித்தனுக்கு அதனை எடுத்துரைக்கின்ற நிலையாகவும் வந்து கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை உணர்ந்து ஒவ்வொருவரும் திருந்தி உயர்நிலை கொண்ட சீடர்களாக தம்மை மாற்றிக்கொண்டு உயர்மதியை பெற்று உயர்மதியாக ஈசனுடைய தலையில் இருக்கின்ற உயர்மதியது போல் மாறி நிற்கின்ற அருள்நிலை கொண்டவர்களாக மாறிவிடுங்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்கவே இந்நூலில் இவ்வனுமதி கொடுத்திருக்கின்றோம். எனவே இதனை பயன்படுத்தி ஒவ்வொரு சீடர்களும் உயர்நிலை கொண்டவர்களாக மாறிக்கொள்ளுங்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே. இனி நடக்கப் போகின்ற நிலை இந்நூலிலிருந்து இவ்வாசிகளையும் வெளிவர விடாது. அவ்வை ஆசி மட்டுமே வெளிவருகின்றவாறு மாற்றி அமைத்து பின்பு நீர் அழைக்கின்ற நேரத்தில் அழைக்கிற கணம் மட்டும் வந்தமர்ந்து ஆசி உரைக்கின்றவாறு நித்திய ஆசிகளை நீர் அழைக்கா நிலைதனில் எவ்வகணங்களும் வராது அமர்ந்திருக்கின்றவாறு இந்நூலினை பெருமகா இறைவடிவு நூலாக மாற்றி அமர வைத்து விடுவோம். அதன் பின்பு நித்தமும் ஆசி வரவில்லை என்று வருத்தப்பட்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. கொடுக்கின்ற நிலைதனில் அதனை உயர் அமிர்தமாக ஆசிகளை பகிர்ந்து கொண்டு வருவோர் யாவரும் நிச்சயமாக உயர்வீர்கள். ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக என்ற நிலைதனை இவ்வேளைதனில் வேலவனின் அருள் ஆற்றலோடு இணைந்து எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். கல்லுள்ளி சித்தன் உரைக்கின்ற உரைகளெல்லாம் சற்று ஒவ்வொருடைய மனதில் இருக்கின்ற அகங்கார கல்லில் ஆங்காங்கு வருகின்ற சிற்ப நிலைகளில் வருகின்ற முரடு நிலைகளை தட்டி நொறுக்குவது போல் நொறுக்கி கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்ந்து நின்று ஒவ்வொரு சீடர்களும் தமக்குள் பாருங்கள், உங்களுக்குள் எங்கு கோபம் வருகின்றது, எங்கு ஆனந்தம் வருகின்றது, எந்நிலையில் யாம் உயர்ந்திருக்கின்றோம், எந்நிலையில் தாழ்ந்திருக்கின்றோம், என்ன நிலைகளில் எதிலெல்லாம் உயர்ந்திருக்கின்றோம் என்று எண்ணி எண்ணி பார்த்து உங்களில் இருக்கின்ற நிலையை எல்லாம் மாற்றிக்கொண்டு அவற்றை அகற்றி கொண்டு மாற்று நிலைகளையெல்லாம் மாற்றி சித்தனோடு யுகமாற்று நிலைக்கு பயணிக்கின்ற பொழுது வேண்டா நிலைதனில் அனைத்தையும் வேண்டியவாறே கொடுக்கின்ற அரும் சபை அமைத்திருக்கின்றான். வாழை சித்தன் என்ற நிலைதனை எடுத்து உரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இந்நிலைதனையெல்லாம் உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டு யாம் உரைத்த நிலையையெல்லாம் உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வளம் வருபவர்கள் எக்காலத்திலும் இணைபிரியாத நிலை கொண்ட எம் சிவ பார்வதி போல் உம்மோடு சித்தனோடு இணைந்த அதாவது சிவமாக இருக்கின்ற சித்தனோடு பார்வதியாக இருக்கின்ற சீடர்கள் இணைந்து சிவசக்தி வடிவாக வலம் வரலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு சீடர்களுடைய அகமும் மாற வேண்டும் என்ற நிலைக்கு இவ்வாழ்த்து நிலைகளையெல்லாம் உயர் அறிவுரை நிலைகளாகவும் உமக்கு அருள் மாலையாகவும் ஒளிய வைத்தவனே
அகமார் இவ்வதிகாலை வேளைதனில் கதிரவன் எழ எத்தனிக்கத்தான் செய்கின்றான். அதற்கு முன்பாக எம்மை எழ வைத்து உள்ளுக்குள் ஆசி உரைக்க அனுமதி வழங்கியவனே, அதற்கு ஆற்றல் கொடுத்தவனே, ஆற்றலாயிருந்து உம்மை வாழ்த்தி அடிவணங்கி அமர்கின்றோம் யாம் கல்லுள்ளி சித்தன். இனி அழைக்கின்ற கணமும் யாம் வந்து உமக்கு வாழ்த்து வழங்குவோம் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அமர்கின்றோம் நீர் வாழி என்று வாழ்த்தி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகாகத்தி வாழ சுத்த சபை திருவடிகள் போற்றி.